ஐபிஎல் தொடங்கிட்டாலே சிஎஸ்கே தொடர்பான ஹேஷ்டேகுகள் சமூக வலைதளங்களில் எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கும். குறிப்பாக மகேந்திர சிங் தோனியோட ஹேஷ்டேக் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அதை தாண்டி ஐபிஎல்லில் சிஎஸ்கேவோட போட்டிகள் நடக்கிற நாட்கள்லேயுமே இந்த ட்ரெண்ட் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் வித்தியாசமாக இந்த முறை ஒரு குறிப்பிட்ட வீரரோட பெயர் அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இந்த வீரர் இது வரைக்கும், அதாவது இந்த சீசனில் சிஎஸ்கேக்கு விளையாடல, இவரை விளையாட வைங்க, இவர் விளையாடினா உங்களுக்கு தான் லாபம் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வீரருக்காக ஆதரவாக ஹேஷ்டேக் பதிவிட்டு வராங்க. அந்த வீரர் வேற யாரும் இல்லை, டெவான் கான்வே தான். ஏன்னா சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய வீரராக பார்க்கப்பட்ட இவருக்கு இந்த முறை இது வரைக்கும் 2 போட்டிகளில் விளையாடி இருக்காங்க. அந்த 2 போட்டியிலுமே வாய்ப்பு வழங்கப்படலை. அவருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் எல்லாரும் அந்த ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நடந்த போட்டி சுருக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் தங்களோட முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தினாங்க. அதே சமயம் 2வது போட்டியில் ஆர்சிபி கிட்ட 50 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினாங்க. இந்த தோல்வி அப்படிங்கிறது ஒரு போட்டியில தானே அப்படிங்கிறத தாண்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 17 ஆண்டுகளுக்கு அப்புறமா பார்த்தோம்னா ஆர்சிபி தங்களோட வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது சேப்பாக்கம் கோட்டையை உடைச்சிட்டாங்க ஆர்சிபி அப்படின்னு அந்த அணியோட ரசிகர்கள் எல்லாருமே அந்த வெற்றியை இப்போ வரைக்கும் கொண்டாடி தீர்த்துட்டு வராங்க. அதுவும் அந்த அணியோட வீரர்கள், அதாவது விராட் கோலி உட்பட எல்லாருமே இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்குறாங்க. அது அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடந்த அந்த செலிப்ரேஷன்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி ஒரு தோல்வியோட இந்த 3வது போட்டியில் களம் காண்றாங்க. அதே சமயம் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் 2 போட்டிகள்லையுமே தோல்வி அடைந்து இந்த 3வது போட்டியில் களம் காண்றாங்க. இந்த போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு முக்கியமோ இல்லையோ அந்த அணியோட தற்காலிக கேப்டனாக இருக்கிற ரியான் பராக்குக்கு ரொம்பவே முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் தான் அவங்களோட கேப்டன் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர் காயம் காரணமாக இம்பாக்ட் பிளேயராக மட்டும்தான் விளையாடிட்டு இருக்காரு. அதனால 3 போட்டிகளுக்கு ரியான் பராக் கேப்டனாக இருப்பாங்க அப்படின்னு தான் முதல்ல அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு இது அவரோட கேப்டன்சியில் கடைசி போட்டியாக இருக்கும். ஸோ மொத்தம் 3 போட்டிகள்லையுமே தோல்வியோடு அவர் வெளியே போக போகிறாங்க. கேப்டன்ல இருந்து வெளியே போக போறாரா இல்லை ஒரு வெற்றியாவது பதிவு பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் ரியான் பராக் மேலே இருக்கு. இதை தாண்டி ஏற்கனவே 2 போட்டிகள் தோல்வி அப்படிங்கும்போது பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே இருக்காங்க ராஜஸ்தான். ஸோ அங்கிருந்து முன்னேறி வரணும் அப்படின்னா இந்த போட்டியோட வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. முதல்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பற்றி சில விஷயங்கள் பேசிடலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் சில வீரர்கள் எதுக்கு இருக்காங்க, இவங்களை எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு அந்த அணியோட ரசிகர்களே நிறைய கேள்விகளை முன் வச்சுட்டு வராங்க. அதில் முக்கியமான வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தீபக் ஹுடா. தீபக் ஹுடா இப்போ நடந்த 2 போட்டிகள்லையுமே ஒற்றை இலக்க ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தார். ஸோ இவர் சென்னை அணிக்கு தேவையா, ஒரு சப்ஸ்டியூட் பிளேயராக கூட அவர் டீமுக்குள்ளே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரசிகர்கள் கருத்தை பதிவிட்டு வராங்க. இதற்கு இந்த 2 போட்டிகளில் அவர் விளையாடின விதம் மட்டும் காரணம் கிடையாது. 2023ஆம் ஆண்டோட அந்த ஆண்டுலேருந்து இப்போ புள்ளி விவரங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் மொத்தம் 23 போட்டிகளில் தீபக் ஹுடா விளையாடி இருக்காரு. இதில் 13 போட்டிகளில் அவர் ஒற்றை இலக்க ரன்கள் மட்டும் தான் எடுத்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஃபார்ம் அவுட்டான வீரராக இருக்காரு அவர் அப்படிங்கிறதா ரசிகர்களோட ஆதங்கமாக இருக்குது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த சீசன்கள் எல்லாத்துலேயுமே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் சிஎஸ்கே அணிக்காக ஓப்பனிங்கில் இறங்கினார். ஆனால் இந்த முறை அவரை விட்டுட்டு ராகுல் திரிபாதியை ஓப்பனிங்கில் இறக்கியிருக்காங்க, ரச்சின் ரவீந்திரா கூட சேர்த்து. ஸோ இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஐபிஎல் அப்படின்னு வரும்போது. ஏன்னா பவர் பிளேக்குள்ளே அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எந்த அளவுக்கு ரன்னை ஸ்கோர் பண்ணுறாங்களோ அது அந்த அளவுக்கு அந்த டீமுக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த அட்வான்டேஜ் பெரிய அளவில் கிடைக்கவே இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அப்படிங்கிறதும் ரசிகர்களோட ஆதங்கமாக இருக்குது. ஸோ இதை சரி பண்ணணும்னா கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாட்டை நீங்கள் ஓப்பனிங்கில் இறக்கி விடணும் அப்படிங்கிறது ரசிகர்களோட ஒரு கருத்தாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராகுல் திரிபாதியை பொறுத்த வரைக்கும் அவருமே பெரிய அளவில் கடந்த சில ஆண்டுகளாக ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறதுல இல்லை. ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச்சில் பெரிய ஸ்கோர் அடித்தாலே அதுவே ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட வீரரை ஓகே உங்களுக்கு அவர் கண்டிப்பாக ஸ்குவாடில் இருக்கணும், அவரால் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும் அணியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டவுனில் கூட நீங்கள் இறக்கலாமே அப்படிங்கிறதும் இன்னொரு கருத்தாக இருக்குது. இதை தாண்டி அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்னும் முக்கியமான விஷயம், இவங்க எதிர்கொள்ள இருக்கிற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. இந்த அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்கள் அந்த அணியில் இடம்பெற்றிருக்காங்க. ஒருத்தர் பார்த்தோம்னா ஜாஃப்ரா ஆர்ச்சர், இன்னொருத்தர் துஷார் தேஷ்பாண்டே. இவங்க 2 பேருமே நிறைய பவுன்சர் பந்துகளை போடக்கூடிய வீரர்கள். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே இதற்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி இருக்காங்க. ஸோ அந்த அணியில் இருக்கிற நிறைய வீரர்களோட பலம் பலவீனம்
பலம் ரெண்டுமே இவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பவுன்சர் பந்துகளை எதிர்கொள்றதுக்கு நிறைய தடுமாற்றம் அப்படிங்கிறது பொதுவாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருக்குது. ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னாலுமே ஸ்குவாடில் வந்து அந்த பிளேயிங் லெவனில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவி வருது. இதை தாண்டி 3 ஸ்பின்னரோட இன்னைக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களமிறங்குவாங்க அப்படிங்கிறதா எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக வந்து சென்னைக்கு வந்து விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்காரு. முதல் போட்டியில் 4 விக்கெட்டுகள், 2வது போட்டியில் 3 விக்கெட்டுகள் அப்படின்னு கண்டினியூஸாக வந்து விக்கெட் எடுத்துகிட்டே வராரு. ஆனால் மற்ற ஸ்பின்னர்களை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. ஏன்னா போன போட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பின்னர்களுக்கு மொத்தம் 9 ஓவர்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, 3 பேர் பவுலிங் போட்டுமே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்பின்னர்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுக்கணும், 12 ஓவர்கள் 3 பேருக்கும் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து நிலவி வருது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் ட்ராபேக்காக இருக்கிறது வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின், அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா. ஏன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு பக்கம் வந்து விக்கெட்டுகளை எடுக்கிறாரு, ஆனால் ரன்களையும் விட்டு கொடுக்குறாரு. அதே சமயம் ஜடேஜா பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 போட்டிகள்லையுமே அவர் விக்கெட்டே எடுக்கலை. ஸோ அவரோட கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் உடஞ்சு போயிருக்கிறதா ரசிகர்களுக்கு ஒரு கருத்து இருக்குது. ஸோ அதிலிருந்து அவர் மீண்டு வந்து இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் அணிக்கு எதிராக அதிக விக்கெட்டுகள் எடுத்த சிஎஸ்கே வீரர்கள் பட்டியலில் ஒரு பக்கம் அஸ்வின், இன்னொரு பக்கம் ஜடேஜா, இவங்க 2 பேருமே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்பிக்கை தரும் விஷயமா இருக்குது. இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வந்தோம் அப்படின்னா அவங்களோட நிரந்தர கேப்டன் இந்த சீசனில் அவங்க அறிவிச்ச அந்த சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு அவரால் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால விக்கெட் கீப்பிங் பண்ண முடியாதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அப்படிங்கிறத தாண்டி அவரோட பேட்டிங் எபிலிட்டியுமே வந்து பழைய மாதிரி இல்லை அப்படிங்கிற தொடர் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுட்டு வருது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இப்போ கேப்டனாக இருக்கிற ரியான் பராக்கை பொறுத்த வரைக்கும் ராகுல் டிராவிட் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து ஒரு பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் தான், உடனே வந்து அவர்கிட்ட இருந்து அந்த வந்து அவரோட பொட்டென்ஷியலை வந்து காட்ட முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகமானதான். ஸோ எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு டைமை வந்து நாங்கள் ரியான் பராக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, ஆனால் T20 மாதிரியான ஒரு ஷார்ட்டர் ஃபார்மேட் கேமில் வந்து பெரிய டைம் அவங்களுக்கு கிடைக்காது, ஆனால் அதையும் புரிஞ்சுக்கிட்டு அவர் செயல்படுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாக அவங்களோட மிகப்பெரிய பலம் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஏன்னா ஓப்பனிங்கில் இறங்கி பலமாக அடித்து ஆடி பெரிய ரன்களை வந்து அந்த பவர் பிளேக்குள்ளே அவர் அடித்து கொடுப்பாரு. ஆனால் இந்த 2 போட்டிகள்லையுமே வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த அணிக்கு கை கொடுக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனமாக மாறி இருக்கு. ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட எழுச்சி அப்படிங்கிறது தான் இந்த அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வெற்றிக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா அந்த அணியில் ஷிம்ரன் ஹெட்மயர் இருக்கார், இவருமே அதிரடியாக ஆடக்கூடிய வீரர் தான். ஆனால் என்ன பண்ணாலுமே வந்துட்டு அவங்களோட பேட்டிங் எபிலிட்டியை இப்போ வரைக்கும் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்னால ப்ரூஃப் பண்ண முடியாத சூழல் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே வருது. இதுமாதிரி பவுலிங் அப்படின்னு வரும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கார், அதுக்கப்புறமா பார்த்தோம்னா துஷார் தேஷ்பாண்டே, அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு அன்சங் பிளேயரும் அந்த டீமில் இடம்பெற்றிருக்காரு சந்தீப் சர்மா. இவர் வந்து ஐபிஎல்லில் நிறைய ஃப்ரான்ச்சைஸ்க்காக விளையாடிருக்காரு, நிறைய விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு. ஆனால் எப்போவுமே வந்து இவரோட பெயர் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்படாத ஒன்றா தான் இருக்குது இப்போ வரைக்குமே. அது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இவரை பொறுத்த வரைக்குமே வந்து சென்னை அணிக்கு எதிராக வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ரசிகர்கள்கிட்ட இருக்கு. இந்த 2 அணிகளும் பார்த்தோம் அப்படின்னா மோத போகிற மைதானம் அப்படிங்கிறது கவுஹாத்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் முறையாக விளையாட இருக்காங்க. ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து அது ஹோம் கிரவுண்டாக சில காலமாக இருக்கிறனால அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 5 போட்டிகளில் வந்து அவங்க விளையாடி இருக்காங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. 3 போட்டிகளில் தோல்வியை தழுவிருக்காங்க. இன்னொரு போட்டி வந்து மழையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறதும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு இது வரைக்கும் இருந்தது கிடையாது. இதை தாண்டி இந்த 2 அணிகளும் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 29 முறை நேருக்கு நேர் பலப்பரீட்சை நடத்தியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 16 முறை வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 13 முறை வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஆர்சிபி மேட்ச்க்கும் இந்த மேட்சுக்குமான ஒரு கனெக்ஷனையுமே வந்து நிறைய பேர் பதிவிட்டுட்டு வராங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2008 ஐபிஎல் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் தான் வந்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஆர்சிபி வந்து தங்களோட வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வருஷம் சாம்பியன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தான். ஸோ இந்த முறையும் சேப்பாக்கம் மைதானத்தில் ஆர்சிபி வெற்றியை பதிவு பண்ணியிருக்கிறனால ஒருவேளை இந்த வருஷம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஃபேவராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன கெஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. ஸோ சென்னை அணி தங்களோட தோல்வியிலேருந்து மீண்டு வருவாங்களா, ராஜஸ்தான் ராயல்ஸுமே வந்துட்டு முதல் வெற்றியை இந்த
சீசனில் பதிவு பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த போட்டியில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் வந்து போட்டியோட முடிவு தெரியற வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் இருக்கணும்.